ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் 8 சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். டேஷ் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ அறமும் பொருளும், ஆப்ஷன் பி பண்பும் பயனும், ஆப்ஷன் சி அன்பும் மரணம், ஆப்ஷன் டி பொன்னும் பொருளும். ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. டேஷ் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆன்சர் வந்து என்னன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவை எதை கூறலாம்? ஆப்ஷன் ஏ அறத்துப்பால், ஆப்ஷன் பி பொருட்பால், ஆப்ஷன் சி காமத்துப்பால், ஆப்ஷன் டி மேற்கண்ட மூன்று. ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக இருக்கும் பிரிவு திருக்குறள் பிரிவு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பொருட்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். 2. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. ஆப்ஷன் 4. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதை அறம் என்கிறார் வள்ளுவர். ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, ஆப்ஷன் பி 1, 3, 4 சரி, ஆப்ஷன் சி 1, 2, 4 சரி, ஆப்ஷன் டி 2, 3, 4 சரி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் 1, 3, 4 சரி. அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை இதெல்லாம் பாயிரத்துல இருக்கு. இதற்கு கரெக்ட். திருக்குறள் கடவுள் வாழ்த்து, கடவுள் என்ற சொல் 3 குறளில் வரும். இதுதான் தவறு. திருக்குறள்ல கடவுள், இறைவன் இந்த வார்த்தைகளே வந்திருக்காது. 3 வான் சிறப்பு, வர்ணதேவன் பற்றி சொல்ல வரவில்லை. அதனால இது ரைட்டு. ஆமா, சொல்லல. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதை அறம் என்கிறார்கள். இதுவும் கரெக்ட். 2வது மட்டும் தவறு, மற்ற 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? பெரிய புராணம், திருவாசகம், திருமந்திரம், திருப்பல்லாண்டு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி, ஆப்ஷன் டி எதுவும் சரியில்லை. முதல் கள ஆய்வு நூல் தமிழ்ல. ஆன்சர் வந்து என்னன்னா பெரிய புராணம் தான் தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்தெழுதுக. இது 4ல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியின் நிலையாமையை கூறுகிறது. பி, ஆப்ஷன் பி. இதை எழுதியவர் கூடலுக்கிறார். ஆப்ஷன் சி தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும். ஆப்ஷன் டி ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் இது தவறு, மற்ற 3 சரி. இதை எழுதியவர் கூடலுக்கிறார், தொல்காப்பியர் அம்மை எனும் வனப்பில் சொல்கிறார். இது ஆத்திச்சூடிக்கு முன்னோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். 1. மல்லப்பாடி, 2. பெருமுக்கல், 3. பையம்பள்ளி, 4. சிறுமலை. ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும், ஆப்ஷன் பி 2, 3 மட்டும், ஆப்ஷன் சி 3, 4 மட்டும், ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. அதாவது பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா அனைத்தும். இந்த 4 இடத்துலயுமே பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்படி, சிறுமலை ஆகிய இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றியே சங்குலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். காரணம், இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி, ஆப்ஷன் பி ஏ தவறு ஆர் சரி, ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு, ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இது சரி. ஆனா இவர் பாரதியார் பாடல்களை தொகுத்தவரா? இல்ல, அது கிடையாது. அது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் எது? ஆப்ஷன் ஏ யங் இந்தியா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி நவசக்தி, ஆப்ஷன் டி சுதேசமித்ரன், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள், கார்ட்டூன், பொலிட்டிக்கல் சட்டையர் கார்ட்டூன்ஸ் வந்து வெளியிட்ட முதல் செய்தித்தாள் கேட்கிறாங்க.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அரசியல் கேலி சித்திரம் வெளியிட்டிருக்கும். இது பாரதியார் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேலி சித்திரங்கள் வரைகிற முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவபாடையின் இக்கதை செய்த மூவர் என்று கம்பரின் கூற்றின்படி 1. ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிஷ்டர், போதையனார். 2. வசிஷ்டர் செய்தது வசிஷ்ட ராமாயணம், போதையனார் செய்தது போதையன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாம ராமாயணம் என்று கூறுவர். ஆப்ஷன் ஏ இதில் 4 தவறு, ஏனைய சரி. ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 ஆகிய அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி 3 தவறு, ஏனைய சரி. ஆப்ஷன் டி 2, 3, 4 தவறு, 1 மட்டும் சரி. தேவபாதையின் இக்கதை செய்த மூவர்னு கம்பர் சொல்ல கூற்றுல எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா இந்த 4மே சரிதான். ராமாயணம் செய்த மூவர் யார் யாருன்னா வால்மீகி, வசிஷ்டர், போதையனார். வசிஷ்டர் எழுந்தது வசிஷ்ட ராமாயணம், போதையனார் எழுந்தது போதையன ராமாயணம், வியாசர் எழுந்தது அத்தியாம ராமாயணம். அவங்க பேர்ல அப்படி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நுண்ணிய நூல் பல கற்பினும் மருந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஊழ், ஆப்ஷன் பி கல்வி, ஆப்ஷன் சி பெருமை, ஆப்ஷன் டி நிறையறிதல். நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஊழ் அதிகாரத்துல தான் இந்த குறள் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைந்த போது சுதந்திர அமைச்சரவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஆப்ஷன் பி ருக்மணி லட்சுமிபதி, ஆப்ஷன் சி சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் டி டாக்டர் அன்னி பெசன்ட், ஆப்ஷன் இ விடை தெரியாது. சுதந்திர அமைச்சரவையின் முதல் பெண் சபாநாயகர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் இவர்? ஆப்ஷன் ஏ அம்மூவனார், ஆப்ஷன் பி ஓரம் புகையார், ஆப்ஷன் சி பேயனார், ஆப்ஷன் டி கபிலர். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணையை பாடியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பேயனார். முல்லைனா காடு சந்திரமா, சோ காட்டுல பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஏ. ப. ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார். ஆப்ஷன் காரணம் அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார். ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் பி ஆர் சரி, ஏ தவறு. ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் சரி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் தவறு. கூற்று காரணம் இது ரெண்டுக்கு எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து என்னன்னா கூற்று ஏ, அதாவது ப. ஜீவானந்தம் சுயமரியாதை கட்சி ஆரம்பித்தார், இது சரி. ஆனா காரணம் வந்து இது தவறு. பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரை மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி. இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதியினருக்கும் பொதுவானதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு பாடலை பொருத்த முடியாது. இந்த பாடல் மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றது. இந்த குறளுக்கு இந்த 4 கூற்றும் சரியான விளக்கமானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4 தவறு, 1, 2, 3 சரி. ஆப்ஷன் பி 1, 4 தவறு, 2, 3 சரி. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி 2 சரி, 1, 3, 4 தவறு. ஆன்சர் வந்து என்னன்னா இந்த கூற்று 4மே சரிதான். இந்த குறள் எழுது சுந்தரனார், இதுல திருக்குறள் வந்து பொதுவானது, மனுநீதி பொதுவானது அல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதோட தொடர்புடையது, மனோன்மணியம் நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த 4 கூற்றுமே சரியான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னிதினி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்றுரைக்கும் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி குண்டலகேசி. மன்னிதினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஆன்சர் வந்து என்னன்னா மணிமேகலையில் தான் இந்த குறள் இடம்பெறும், இந்த செய்தி இடம்பெறும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவளா செவ்வாய் தான் தித்திக்குமோ திருக்குமோ என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார், ஆப்ஷன் பி மதுரகவி ஆழ்வார், ஆப்ஷன் சி திருப்பானாழ்வார், ஆப்ஷன் டி ஆண்டாள்.
கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய் தான் தித்திருக்குமோ. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி. ஆண்டாள் தான் அந்த குரலை பாடிருக்கோம், திருமால வேண்டி பாடிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ நாடக மகளிர், ஆப்ஷன் பி மூதின் மகளிர், ஆப்ஷன் சி கற்புக்கரசி, ஆப்ஷன் டி ஆடல் மகளிர். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து யாருன்னா கற்புக்கரசியோடு ஒப்பிடுகிறார், தன்னிலை தவறாமல் இருப்பவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை மகற்காக்கும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ பொருளீட்டச் செய்தல், ஆப்ஷன் பி இல்லறம் ஏற்கச் செய்தல், ஆப்ஷன் சி அவையத்து முந்திர் செயல், ஆப்ஷன் டி போரிடு செய்தல், ஆப்ஷன் இ விடை தெரியும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவனின் திருவள்ளுவர் குறிப்பிடுவதுனா அவையத்து முந்திருப்ப செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? ஆப்ஷன் ஏ இன்னாசொல், ஆப்ஷன் பி அவா, ஆப்ஷன் சி வெகுளி, ஆப்ஷன் டி அழுக்காறு. செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழிவில் செலுத்தக்கூடியது. ஆன்சர் வந்து என்னன்னா அழுக்காறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர்க்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ உண்ணல் உண்மைத்தல், ஆப்ஷன் பி அறிதல் அறிவித்தல், ஆப்ஷன் சி ஈதல் இசைப்படுத்தல் இசைப்பட வாழ்தல், ஆப்ஷன் டி கற்றல் கற்பில். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஈதல் இசைப்பட வாழ்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். குன்றேறி யானை போர் கண்டாற்றார் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? ஆப்ஷன் ஏ பொருளுடையோர் செய்யும் செயல், ஆப்ஷன் பி பொருளற்றவர் செய்யும் செயல், ஆப்ஷன் சி அருளுடையோர் செய்யும் செயல், ஆப்ஷன் டி வலிமையுடையோர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பொருளுடையோர் செய்யும் செயல். அதாவது ஒருத்தர் வந்து தான்கிட்ட இருக்கிற பொருளை மட்டுமே ஒரு வேலை செய்கின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு மலை மேல ஏறி யானை போற பார்த்தா யானை எப்படி சின்ன அவ்வளவு பெரிய யானை ஒரு எறும்பு சைஸ்ல தெரியுமோ அதே மாதிரிதான் தங்கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் வச்சு செய்யற வேலை அந்த மாதிரி சிறுசாதான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ இறப்பு, ஆப்ஷன் பி வாழ்வு, ஆப்ஷன் சி பிறப்பு, ஆப்ஷன் டி வளர்ச்சி. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிறப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சுதேசமித்திரன், ஆப்ஷன் பி சக்கரவர்த்தினி, ஆப்ஷன் சி தி ஹிந்து, ஆப்ஷன் டி யங் இந்தியா. சுப்பிரமணிய பாரதி ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி சக்கரவர்த்தினி. இந்த மாதத்தில் தான் அவர் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரெங்கையா பொறுப்பேற்றார். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியில் முக்கிய பங்கு வகித்தார். முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. ஆப்ஷன் ஏ 1, 3 சரி, ஆப்ஷன் பி 2, 4 சரி, ஆப்ஷன் சி 1, 4 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் வந்து என்னன்னா அனைத்தும் சரிதான். இந்த 4 கூற்றுமே சரியான. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரெங்கையா. ஜார்ஜ் ஜோசப் வந்து தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில தொடங்கியிருக்க முக்கிய பங்கு. முஸ்லீம் லீக் கட்சி சென்னைக்குள்ள யாகூப் ஹசன் நிறுவியிருப்பாரு. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்துல தொடங்கியிருப்பாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.